வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ இந்த நாள் மற்றும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். ஸோ எல்லா வளமும் செல்வமும் உங்களுக்கு பெருகட்டும். ஸோ வாழ்க்கையில் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிற விருப்பீங்களோ, என்னென்ன விஷயம் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்கள் கடும் முயற்சினால் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணுங்க. ஸோ நல்லபடியாகவே அமையட்டும். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாங்க. ஸோ நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் நேவி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபிஷர்மேன்ஸை அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதாங்க நியூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டே 2லேயே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது அப்போயுமே இதே இன்சிடென்ட் தாங்க. பட் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள ஆர்மி மேனை அவங்க பிடிச்சிருந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பிரிட்டிஷ் நேவிங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு வீட்லேயுமே ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நம்ம இங்கே பார்ப்போம். டிட்டைன் ஒரு வேர்டு நம்ம டே 2லே பார்த்துருப்போங்க. 2025 டே 2ல் பார்த்துருப்போம். சேம் அந்த மீனவர்கள் ரிலேட்டடாங்க. ஸோ டிட்டைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, நேவி அந்த படகுக்கு நேவிகளாக இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மீனவர்கள் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதாங்க மீனிங். பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்ட்டு தான் பண்ணுறாங்க. அதான் மீனிங். ஸோ டிட்டைன்னா தடுக்கிறது, பிடித்து வைத்தல், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள என்கொயரி பண்ணுறாங்களா, அதாங்க மீனிங். நம்ம டே 2ல் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பிரிட்டிஷ் நேவி டிட்டைன்ட் த ஃபிஷர்மேன் வைல் தே வேர் ஃபிஷ்ஷிங் ஃபார் டியூனா. ஸோ டியூனான்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வகை மீனுங்க. ஸோ அந்த வகை மீனை அவங்க பிடிக்கிறதுக்காக போயிருந்துருக்காங்க. அப்போ இவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதாங்க மீனிங். ஸோ ஃபிஷர்மேன்ஸ் வைல் தே வேர் ஃபிஷ்ஷிங் ஃபார் டியூனா டியூரிங் ஏர்லியர் மார்னிங் சொல்லியிருக்காங்க. இங்கே இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் நேவி பிடிச்சிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, டீகோ கார்சியா ஐலாண்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியன் ஓஷன் நடுப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படித்து பார்த்து போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ டிட்டைன் நம்ம ஆல்ரெடி பார்த்து விடுதாங்க. ஸோ அவங்க பிடிச்சி என்கொயரி பண்ணுறாங்க, காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த வேர்டு. வாங்க கண்டினியூஸாக ஃபர்தராக பார்ப்போம். ஸோ அது ஒரு நவுனுங்க. சொன்ன மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகை மீனுங்க. லார்ஜ் சீ ஃபிஷ் தட் வி ஈட். ஸோ பெரிய கடல்வாழ் உணவு வகை மீன். ஸோ உணவு மீனுக்காக அவங்க வேட்டையாட போயிருந்துருக்காங்க. அப்போ அவங்க காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். த ஃபிஷர்மேன் வேர் ரிப்போர்ட்லி அரெஸ்டட் ஃபார் அலெஜ்லி கிராசிங் த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்ட்ரி லைன். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க இங்கே பார்ப்போம். த ஃபிஷர்மேன் ஹேட் ப்ரீவியஸ்லி பீன் சீஸ்டு. சீஸ்ன்ற வேர்டுங்க. சீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு பொருளை சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் அந்த பொருளை அவங்களோட ஆக்கிட்டு சீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாங்க சீஸ். ஸோ வாங்க அந்த டீட்டெயிலில் பார்ப்போம். இது ஒரு வெர்புங்க. ஸோ இதுக்கு நிறைய கப்பல் ஆஃப் மீனிங்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று மட்டும் பார்ப்போம், ரிலேட்டடான நியூஸ்க்கான மட்டும் பார்ப்போம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, டேக் ஃபோல்ட் ஆஃப் சடன்லி அண்ட் ஃபோர்ஸிபிளி. ஸோ நம்ம கையகப்படுத்தி வச்சுக்கிறோன்னு சொல்லலாங்க. ஸோ தமிழ்லையும் உங்களுக்கு மீனிங் காட்டுறேன். பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தாங்க, டு டேக் ஹோல்ட் ஆஃப் சம்திங் சடன்லி, கிராப் சம்திங். அதாவது திடீரெனவும் உறுதியாகவும் ஒன்றை கைக்கொள், திடீரென்று கைப்பற்றுமோ கவர்மெண்ட் கைப்பற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூட இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்லேருந்து வரப்போ நிறைய விஷயம் கொண்டு வருவாங்கள்ல, தங்கமோ இல்லை அரிய வகை ஆமையெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ சீஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அதாங்க சிம்பிள் மீனிங். ஸோ இதிலே பார்த்தோன்னா இங்கிலீஷ்லேயே இந்த வேர்டுக்கான சினானியம்ஸ் இருக்குங்க. சினானியம்ஸ்னால் அதே மாதிரியான சொல்ஸ்ன்னு இருக்குது. இப்போது நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இம்பவுண்டுன்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க, அதாவது சிமிலருங்க சினானியம்ஸ் எல்லாம். ஸோ நம்ம சீஸ்னும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இம்பவுண்டுன்னு யூஸ் பண்ணலாம், இல்லைனா கான்ஃபிஸ்கேட்னு பார்த்து ஒரு வேர்டு இருக்குல்லங்க, அதுவுமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சீஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் இம்பவுண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இம்பவுண்டையும் காட்டுறேன். ஸோ சீஸ் சொன்ன மாதிரி சீஸ் பண்ணிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த விட தாங்க சீஸு. இங்கே ஃபைனுங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 மெக்கானைஸ்டு போட்ஸ் வேர் ஆல்சோ இம்பவுண்டட் பை ஸ்ரீலங்கன் நேவல் அத்தாரிட்டிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் தாங்க, இம்பவுண்டுனாலுமே ஒன்றும் இல்லைங்க, சீஸ் பண்ணி வச்சுக்கிறது தாங்க. ஸோ இதாங்க வேரியேஷன். இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது சேம் தான், கையகப்படுத்தல், கைப்பற்றுதல், அது தாங்க சொல்கிறாங்க. பட் ஒரு இடத்துல சீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல இந்த இம்பவுண்டட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஜென்ரலாகவே நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ சினானியம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ஒரு 30, 20, 10 ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் 10 வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பட் ரிப்பீட்டடாக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு இடத்துல இம்பவுண்டட்.
பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பை த எண்ட் நமக்கு வந்து இங்கிலீஷ் லேர்னராக நமக்கு கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் அது தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து தெரியாத வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. தென் லேட்டர் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக கிராஜுவலாக வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில வேர்ட்ஸும் தெரிஞ்சுங்க. ஒரே மீனிங் தான், பட் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சினானிம்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டே பை டே நீங்கள் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு திரும்ப அந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் டிடெயினே பார்த்துக்கலாம். டே 2ல் பார்த்தோம். இப்போ அகைன் வேறு ஒரு நியூஸை திரும்ப டிடெயின் பார்க்குறோம். ஸோ அதாங்க உங்களுக்கு நீங்கள் அகைன் அந்த வேர்ட்ஸை நீங்கள் கேட்குறப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதான்றது ஞாபகம் வந்துடும். ஸோ இதாங்க. ஸோ எம்பவுண்டட் பார்த்தீங்கன்னா அதுதான் மீனிங். வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அரெஸ்ட் வேர்ஸ் மேட் ஃபார் allegedly கிராசிங் IMBL, அதாவது அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அண்டு போச்சிங்னாங்க நான் புதுசாக நீங்கள் பார்த்த வேர்டுங்க. போச்சிங்னா ஒன்றும் இல்லைங்க, வேட்டையாடுறதுங்க. ஸோ அரெஸ்ட் வேர் மேட் allegedly கிராசிங் த இன்டர்நேஷ்னல் IBM அண்ட் போச்சிங் நியர் த நெடுந்தீவுன்னு சொல்கிறாங்க. நெடுந்தீவு அந்த ஐலாண்டில் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து வேட்டையாடிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அரெஸ்ட் பண்ணதை வந்துட்டு வேட்டையாடினதாலையும் சரி, அங்கே கிராஸ் பண்ணி பண்ணதாலையும் சரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. போச்சிங். வாங்க அந்த வேர்டை பார்ப்போம். இது வந்து ஒரு வர்புங்க. 2 ways ஆஃப் மீனிங்ஸ் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள். டு ஹண்ட் அனிமல்ஸ் இல்லீகலி. ஸோ விலங்கை வந்து நம்ம இல்லீகலாக வந்து அதை வேட்டையாடுறோம்ல அதாங்க. ஸோ நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போச்சிங், அந்த மீனை வந்து போச் பண்ணுறாங்க. ஸோ வேட்டையாடுறது, மீனை வேட்டையாடுறாங்க, உணவுக்காக அவங்க வருமானத்துக்காக பண்ணுறாங்க, அதாங்க மீனிங். அதனால தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, போச்சிங்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 வந்து நமக்கு இப்போ தேவையில்லை, பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போ. டு குக் ஃபுட் எஸ்பெஷலி ஃபிஷ் ஆர் எக்ஸ் ஜென்ட்லி இன் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட். ஸோ கொஞ்சம் நார்மலாக தாங்க, ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முட்டை இருக்குல்லங்க, அந்த முட்டையை வந்து அவங்க வேக வைக்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போயுமே இந்த வந்து போச் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து வேட்டையாடுதல்னு யூஸ் பண்ணிக்கலாம் போச்சுன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக சொல்லலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்கு இல்லை ஃபிஷ்ஷை சொல்கிறாங்க. வாங்க நான் ஒரு இமேஜும் காட்டுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க போச்சுக்கு ரிலேட்டாக. போச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நார்மலாக அது வந்து ஒரு டிவைஸ் மிஷின் வச்சுருக்காங்க, அந்த முட்டையை வேக வைக்கிறதுங்க. உங்களுக்கு அந்த முட்டையை அப்படியே அதில் வச்சோம் அப்படின்னா வேக வச்சு கொடுத்துரும் போல். அமேசான்லாம் வைக்கிறாங்க. நான் இந்த பொருளுக்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலாங்க. இந்த பொருள் எங்கிட்டையும் கிடையாது. ஜஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த வேர்டு வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. போஸ்டிங் வந்து வேட்டையாடுறதும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக. ஸோ அதனால் நான் சும்மா ஆர்வத்தில் என்னன்றதை பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் நிறைய டிவைஸ் வச்சுருக்காங்க. அது நம்பர் ஆஃப் ஒரு 6 முட்டையோ, அது கொஞ்சம் அது ரேட்டு ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ ஒன்று முட்டையும் வைக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் முட்டையும் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிவைஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே கரண்ட்டு தாங்க. நீங்கள் அதை சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா ஆகும் போல். நானும் இப்போ தான் பார்க்குறேன், இது தெரியல எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரில. ஸோ இங்கே நிறைய இமேஜஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு நேமே பார்த்தீங்கன்னா போச்சருங்க. அதோ ஒரு ஜிலோ ஆட்டோமேட்டிக் ஆஃப் 7 egg, 7 முட்டை வைக்கலான்றாங்க. நம்ம இங்கே எழுதாங்க, ஸ்க்ரீனில் இருக்குது எக் போச்சர். ஸோ இதாங்க மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக் போச்சர். ஸோ எப்படி யூஸ் ஆகுது பாருங்களா ஒரு வேர்டு. ஸோ அப்போ இந்த வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த வேர்டையோ இந்த டிவைஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வேர்டு ஞாபகம் வரும். தட்ஸ் இட்டுங்க. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்த வேர்ட்ஸ் பார்த்தோன்னா டிடெயின் ஆல்ரெடி பார்த்த வேர்டு தான் ஒன்று பார்த்தோம். தென் வந்து சீஸ் பார்த்தோங்க, கையகப்படுத்தல். அதோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பவுண்ட் பார்த்தோம். தென் வந்து போச்சிங்னா அப்படின்னா போச்சு, அதோட வெர்பு தாங்க. ஸோ ஃபுட்டு சமைக்கிறதுக்கு இல்லைனா வந்து இல்லீகலாக வேட்டையாடுன்னு சொல்லலாம். இதுவே போச்சர்னு ஒரு வேர்டு இருக்குங்க. வெறுமனே போச்சர்னால் ஒரு நவுன் வேர்டுன்னு சொல்லலாம். அது வந்து வேட்டையாடுபவர்னு சொல்லலாம். இப்போ டீச்சர், டிரைவர்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாமே நவுன் தான். அது மாதிரி போச்சர்னுமே ஒரு வேர்டு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா வெறுமனே உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது ஜென்ரலாக வந்து போச்சர் மீனிங் கூட போடுவோம். சொன்ன மாதிரி தாங்க. இது வந்து ஒரு நவுன் வேர்டு தாங்க. எ பர்சன் ஹூ ஹண்ட்ஸ் ஃபிஷ் ஆர் இல்லீகலி, எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது விலங்கு வந்து அவங்க வந்து பண்ணுறப்போ அதுக்கு வந்து போச்சர் சொல்லாங்க. ஸோ இதாங்க போச்சர் நவுன் வெர்ப். ஸோ தட்ஸ் இட்டுங்க எனக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி பேஸில் போகிற வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இம்பார்ட்டன்ட் திங்கு, நோட் புக் போட்டு அப்படின்னா நீங்கள் வந்து நோட் புக்கை போட்டு எழுத ஆரம்பிங்க. நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து ஓவராலாக செட்டாக சேர்த்து நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை சேர்த்து கூட நீங்கள் வந்து நோட் எழுதலாம். இல்லை டெய்லி பேஸோட நீங்கள் நோட் ஒன்று போட்டுங்க. தென் கமெண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வேர்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டோன்னு சொல்லுங்கள். இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த எந்த வேர்டு ஃபஸ்ட் டைமோ அந்த வேர்டை வந்து ஜஸ்ட்டு போடுங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நிறையா வீடியோஸ் போடலாம்.
ஸோ அகெயின் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாங்க. அன்டில் தென் பை பை, டேக் கேர்.